வணக்கம். தமிழ்மாறன், மனிதவள தேசிய உதவும் கரங்களுடைய செயலாளர். பத்திரிகையாளர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் தேசிய மனிதவள உதவும் கரங்களின் சார்பாக இருகரம் கூப்பி அனைவருக்கும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி தேசிய மனிதவள உறவும் கரங்களுடைய தலைவர் திரு நாகராஜன் அவர்கள் முன்மொழிவார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியுள்ள நோக்கம் 2026 தமிழ் மண்ணில் இறையாட்சி அமைப்பதற்கான துவக்கம் தை மாதம் 26ஆம் தேதி பிப்ரவரி 8 இது துவங்குகிறது. 2026 தமிழ்நாட்டில் இறையாட்சி தான் அமையும். தமிழக மக்கள் இறையாட்சியை ஏற்றுக்கொள்வார்கள். தமிழ்நாட்டில் இறையாட்சியை மக்கள் அமைப்பார்கள். அது எங்கள் மூலியமாக தான் நடக்கும். அதை பற்றி பேசுவதற்கு தான் நாங்கள் இங்கே ஒன்று கூடியுள்ளோம். தமிழன் என்பதன் பொருள், திராவிடம் என்பதன் பொருள், இந்து என்பதன் பொருள். இதை பற்றி விளக்கம் கொடுப்பதற்கு திரு வடிவேல் அவர்கள் விளக்கம் கொடுப்பார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எல்லாம் இங்க எதுக்கு கூடி இருக்கோம்னா, யுகம் மாற்றம், அதாவது கலியுகம் முடிஞ்சு நம்ம சத்திய யுகத்துல புதிய கிருத தமிழ் அணு யுகம், புதிய கிருத சத்திய தமிழ் அணு யுகம் துவக்கம் அறிவிப்புக்கான நிகழ்ச்சி அது. இப்ப எல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலே இருந்தாலும் சரி, உலகத்துல ஒரு 13 கோடி பேர் இருக்காங்க. நம்ம தமிழர்கள் 13 கோடி பேர் இருக்கிறாங்க. இப்போ திராவிடம் ஆரியம் அப்படின்ற பிரச்சனை எவ்வளவு காலங்காலமா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேல நம்ம பார்த்துன்னு இருக்கோம். இப்போ அது எப்படி ஆயிப்போச்சுன்னா, தமிழர் திராவிடர் அப்படி மாறிடுச்சு பிரச்சனை. அப்போ நான் தமிழ அப்படின்னு பேசுறவனுக்கு தமிழ்னா என்னன்னு தெரியாது. இப்போ இங்கே எவ்வளோ மீடியாங்க இருக்கீங்க, பத்திரிகையாளர்கள்லாம் இருக்கிறீங்க. இப்ப நீங்க தமிழ்ல தான் பேசுறீங்க, தமிழ்ல தான் பேசுறீங்க. ஆனா தமிழ்னா என்னன்னு யாருக்குன்னா தெரியுமா? யாருக்குன்னா தெரியுமானா தெரியாது. நாம் தமிழர் கட்சின்னு ஒருத்தர் வச்சுக்கிறாரு, சீமான். அவருக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. தமிழ தொகுத்து எழுதினாரு தேவநேய பாவனர், மறைமலை அடிகள், விஸ்வநாதன். இது மாதிரி எவ்வளவோ பேர் நபர்கள் தமிழ எடுத்து எழுதியிருக்காங்க. ஆனா யாருமே தமிழ்னா என்னன்னு சொன்னது கிடையாது. அந்த தமிழ எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முறை இருக்கு. அதாவது தமிழ்னா என்னன்னா நம்ம உயிர்களோட வரையறை. இன்னைக்கு ஏஐ உங்களுக்கு தெரியும். இப்போ பரபரப்பா பேசப்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடி நம்ம பில்கேட்ஸ் இது, அதை டீப் சீக் சைனா இவன் பீட் பண்ணிட்டாங்க. அதாவது சாட் ஜிபிடின்றது ஒரு ஏக்கரோ ஒரு 2 ஏக்கர் இடத்துலயோ அந்த மெமரி டிவைஸை அவங்க வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டீப் சீக்ல அதை ஒரு சின்ன ஹார்ட் டிஸ்க்லயே அவ்வளவு விஷயத்தையும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்கள இவங்க காலி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஆனா நம்ம தமிழர்கள் அவங்களோட கண்டுபிடிப்பு எப்படிப்பட்டதுன்னா மரபணு. நம்ம மரபணுல இந்த பிரபஞ்சத்தையே அடக்கலாம். எதை அடக்கலாம்? இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் நம்ம கண்ணுக்கே தெரியாத மரபணுல அடக்கலாம். அத சொல்லக்கூடிய வார்த்தை தான் தமிழ். இப்ப தமிழ் அது சொல்லக்கூடிய வார்த்தைன்னு நீங்க சொல்றீங்க, அதை எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது?
அப்படின்னு வந்து நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அதை எப்படி தெரிஞ்சுக்கணும். திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு எப்படி தெரிஞ்சுக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ இதுல வந்து அவர் மெய்ப்பொருள்னு சொல்லிக்கிறாரு. அப்ப மெய்ப்பொருள்னா வந்து நம்ம வந்து ஆன்மீகத்துல சொல்லணும்னா மெய் ஞானம்னு சொல்றாங்க. மெய் ஞானம்னா உடம்பு ஞானம் தான். அதே மாதிரி நீங்க சாதாரணமா சொன்னீங்கன்னா அது வந்து உடம்புல இருக்கிற பொருள், அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். தமிழ் அப்படின்னா என்ன அதுன்னு நம்ம சீமான் கிட்ட போய் கேட்டோம்னு வச்சுக்கல, யாருக்கிட்டனா அவரோட மேதாவிங்க எல்லாம் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. 5300 வருஷம் கண்டுபிடிச்சாங்கல்ல இந்த மன்னர் மன்னனு, இந்த ஒரிசா பாலு, அந்த மாதிரி எவ்வளவோ பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து யாருன்னா அறகுறை. ஆனா வந்து அவங்கள வந்து நான் வந்து எதுவும் வந்து விமர்சிக்க விரும்பல. காரணம் என்னன்னா தமிழ் வந்து இன்னைக்கு பேசின்னு இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க. இப்ப வந்து தமிழ் வந்து நம்மளுக்கு ஒரு தமிழ்னு ஒரு மொழி இருக்குது அப்படின்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம்னா எல்லா ஊடகத்திலயும் எல்லா பத்திரிகையிலையும் தமிழ்ல தான் விவாதம் நடக்குது. தூய தமிழ்ல பேசுறாங்க ஊடகவியலாளர்கள். அதாவது படிப்பறிவே இல்லாத ஒரு பாட்டி, அது வந்து எதுவுமே படிக்கல, அது வந்து இங்கிலீஷ்ல தான் பேசுது. அது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியல, புரியுதுங்களா? ரோடுன்னு சொல்லுது, ஃபேனுன்னு சொல்லுது, சுவிட்சுன்னு சொல்லுது, அப்புறம் சிலிண்டருன்னு சொல்லுது, கிரைண்டருன்னு சொல்லுது. இந்த மாதிரி இப்போ இருக்கிற நடைமுறை தமிழ் அப்படின்றது வந்து காலி பண்ணிட்டாங்க. எதுக்காக காலி பண்ணாங்கன்னா, அதாவது நல்லதுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த கெட்டது வந்து நல்லதை வந்து அழிக்குது. அப்ப இப்ப வந்து சீமான் வந்து பேசுறாரு, நாங்க தமிழர்கள் திராவிடம். சரி, திராவிடம் தமிழர்கள்னு பேசுறாங்க. திராவிடம் பேசுறவங்களுக்கு திராவிடம்னா என்னன்னு அர்த்தம் தெரியுமானா அவங்க சொல்றது துப்பு இல்லை. யாருக்குன்னா இருக்கா? யாருக்குன்னா தெரியுமா? அது எங்கிருந்து வந்ததுன்னு கண்டுபிடிச்சு நிக்கிறாங்க. அதாவது இயேசுநாதர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல்ல பிறந்தாரான்னு இன்னும் கண்டுபிடிக்கிறாங்க. புரியுதுங்களா? அவர் பிறந்த இடம் வேற, நான் சொல்றேன். இந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து நாங்க வந்து வெளியே எடுத்துன்னு வரதுக்கு வந்துக்கிறோம். அதாவது தமிழ் அப்படின்னா என்னன்னா அழிவில்லாத ஆட்சியாளன். அதாவது இப்ப வந்து ஒட்டுமொத்த உலகமே லட்சக்கணக்கான நபர்கள் கல்கி அவதாரம், அழிவில்லாத ஆட்சியாளன், இம்மார்டல் ரூலர், இமாம் மகதி, இயேசுநாதர் வந்து திரும்பி வரார், அல்லாஹ் வந்து திரும்பி வரார், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வரார், இப்படி சொல்லிட்டு ஒட்டுமொத்த உலக மக்களும் அவங்க வணங்குற சாமி வந்து திருப்பியும் வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு காலகாலமா தேடினுக்கிறாங்க. அப்ப கல்கி அப்படின்னு தேடின்னு இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்ப இவங்க சொல்றது எல்லாமே வந்து யாருன்னா அவர் பேரு வந்து தமிழ். என்னது? அவர் பேரு தமிழ். அவருக்கு தான் அழிவு கிடையாது, அவர் தான் அழிவில்லாத ஆட்சியாளன், அவர் தான் இம்மார்டல் ரூலர். அதாவது இந்த ஒட்டுமொத்த உலகத்துமே நீங்க நினைச்சுன்னு இருக்கலாம் நிறைய சாமிங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே சாமி வந்து முருகன் தான். அவர் பேர் வந்து முருகன் கிடையாது, அவர் பேர் வந்து திரு. புரியுதுங்களா? உங்க பேருக்கு முன்னாடி போடுறீங்களே திருன்னு போடுறீங்கல்ல, இஸ்லாமியரும் போடுறாரா திரு, இந்துக்களும் போடுறாங்களா திருன்னு, கிறிஸ்துவரும் போடுறாங்களா, யாரு முதலமைச்சர் ஆனாலும் சரி, யாரு பிரதமர் ஆனாலும் சரி, தமிழ்ல பேசினாங்கன்னா திரு அப்படின்னு போடுறாங்க. அந்த திருவுக்கு அர்த்தம் யாருக்குன்னா தெரியுமா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதை வந்து தெரிய விடாம பண்ணின்னு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? சரி ஐயா, அதாவது ஸ்டாலின் ஐயா வந்து நான் வந்து யாரையும் வந்து குத்தம் சொல்ல விரும்பல, அவங்களால முடியல.
அவ்வளவுதான். இப்ப நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம், இந்த உலகத்துக்கே வந்து ஒரு பெரிய அதை வந்து ஆபத்துன்னு சொல்லக்கூடாது, மறுசீரமைப்பு நடக்க போகுது. இந்த உலகத்துக்கு மறுசீரமைப்பு நடக்க போகுது. அதுக்கான அறிவிப்பை வந்து நாங்க வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஊடகங்களை வந்து நாங்க வந்து பணம் செலவு பண்ணி கூப்பிட்டு கூட யாரும் வரல. இதுக்கு வந்து காரணம் என்னன்னா, அவங்க முடக்கிட்டாங்க, அவ்வளவுதான். நாங்க அறிவிச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க, எலெக்ஷன் ரிசல்ட் 8ஆம் தேதி தானே அறிவிக்கிறாங்க, சரிங்களா? நிறைய விஷயம் அந்த மாதிரி இந்த 8-8ன்னு கணக்கு பண்ணி நிறைய விஷயத்துல இந்த இடத்துல வந்து யாரும் வந்து கவனத்தை செலுத்தக்கூடாது, கவனத்தை திசை திருப்பறதுக்காக யாரும் நாங்க பேசுறத வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மதுரையில இப்ப 19ஆம் தேதி திருப்பி போட போறோம். அதுல வந்து வெளியே வந்துதான் ஆகும். இது வந்து ட்ரையல் தான், ஆல் ட்ரையல் மதுரையில நடக்குது, சரிங்களா? அப்ப வந்து மதுரையில நடக்கும் போது அப்ப தெரியும் நாங்க யாருன்னு. இப்போ முருகப்பெருமானே இங்கதான் இருக்கிறாரு, இந்த மேடையில தான் இருக்கிறார். அவர் வருவார், காட்டுவார் உங்களுக்கு, சரிங்களா? அப்ப குடுப்பனை வந்து எத்தனை பேர் கட்சி இருக்குது, நீங்கெல்லாம் வந்து புண்ணியம் செஞ்சவங்க, புரியுதுங்களா? இப்போ முருகரை இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா, முருகர் முருகர் முருகர்னு கத்துறான், அரோகரான்னு கத்துறான், கோவிந்தான்னு கத்துறான். யாரு வந்தாலும் நான் தான் முருகன் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றாருன்னு வச்சுங்க, உங்ககிட்ட முருகர் வேஷம் போட்டுன்னு வந்துக்கிறான் எவனோ ஒருத்தன். அப்படிதான் இப்ப இருக்கிற மனநிலை, புரியுதுங்களா? அப்போ நீ அவரை நம்பி கும்பிடல. திருப்பரங்குன்ற மலை வந்து உலகத்துக்கு பொதுவானது. இந்த உலகத்தின் தலைவர் திரு, அவர் அந்த திரு யார் தெரியுமா? அவங்களுக்கு உலகத்தோட வரலாறு தெரியுமா? எல்லாமே வந்து நான் சொல்றேன். இந்த எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு வந்து ஐயன் வள்ளுவன் அவர் வந்து சொல்லிக்கிறார். அவர் வந்து வள்ளுவன், அவர் பேரை வள்ளுவர்னு மாத்திட்டாங்க. அண்ணுன்னு முடிகிறவங்க எல்லாம் தெய்வ சக்தி எல்லாம், சரிங்களா? அப்படி இப்ப இந்துன்றாங்க, சரிங்களா? நீங்க வந்து இதை எப்படி, இப்ப அவரு சொன்ன திருக்குறளுக்கு நான் விளக்கம் சொல்றேன். இந்துன்றாங்க. நீங்க இந்துன்னு சொல்லணும்னா நடுவுல இருக்கிற எழுத்தை மட்டும் சொன்னா போதும். நடுவுல இருக்கிற எழுத்தை சொல்லுங்க பார்க்கலாம். இந்துன்னு தான் சொல்ல முடியும், புரியுதுங்களா? நடுவுல இருக்கிற எழுத்தை வந்து இந்துன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி மெய் எழுத்து அப்படின்றது வந்து அணுக்கொள்கை, புரியுதுங்களா? அப்ப நம்ம எக்குனாலும் சரி, எங்குனாலும் சரி, இஞ்சுனாலும் சரி, இட்டுனாலும் சரி, அந்த 18 எழுத்துக்கும் முன்னாடி ஒரு எழுத்து பின்னாடி ஒரு எழுத்து வரும், சரிங்களா? அப்ப வந்து அதுல திருவள்ளுவர் வந்து என்ன சொல்றாரு, ஒரு யாருன்னா ஒரு வார்த்தைய வந்து நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா அதுல இருக்கிற உயிரையும் மெய்யையும் பிரிக்க சொல்றாரு, புரியுதுங்களா? ஏன் அவர் பிரிக்க சொல்றாருன்னா, தமிழ்ல வந்து 216 உயிர் மெய் எழுத்துக்கள் இருக்குது, 12 உயிர் எழுத்துக்கள் இருக்குது, 18 மெய் எழுத்துக்கள் இருக்குது. இதுல வந்து ஒரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தத்தை வந்து கட்டமைச்சு வச்சிருக்காங்க. எதுல கட்டமைச்சு வச்சிருக்காங்கன்னா மரபணுல. அதை கட்டமைச்சவர் யாருன்னா நம்ம முருகப்பெருமான் திரு, அவர் தான் வந்து கட்டமைச்சு வச்சிருக்காரு. அப்போ நம்மலாம் வந்து இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 10,000 மரபணு இருக்குது சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் வெளியிட்டாங்க. எதுக்கு அவங்க வெளியிடுறாங்க? இவ்வளவு நாள் என்ன பண்ணிருந்தீங்க? ஏன் நாங்க இந்த விஷயத்த சொல்றோம்னு நீங்க வந்து வெளியிட்டீங்க? ஏன்னா இந்த உலகத்துல மொத்தம் 4 மரபணு தான் இருக்குது. அந்த 4 மரபணுவுமே வந்து தமிழனுடையது, புரியுதுங்களா? அந்த 4 மரபணு யாருன்னா, 1 சேரர், 2 சோழர், 3 பாண்டியர், 4 பல்லவர். அப்போ இந்த உலகத்துல 819 கோடி மக்களும் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல 819 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த 819 கோடி மக்களும் இந்த 4 மரபணுக்குள்ளதான் வருவாங்க. அதுக்கு ஆதாரம் கேக்குறீங்களா? அதுக்கு ஆதாரம் நம்ம உடம்புலயே வச்சுக்கிறாங்க. பிளட் குரூப்னு சொல்றீங்கல்ல, 4 குரூப் தான் வரும். ரத்தம் எல்லாருக்கும் சிவப்பா தான் வரும். ஆனா அந்த ரத்தத்துக்கு 4 குரூப் தான், ABO, அவ்வளவுதான், சரிங்களா? இந்த 4 வகை மரபணு தான் உலகத்துல இருக்குது.
இத வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடியே ஹிட்லர் வந்து இங்க வந்து தேடிக்கின்னு வரும்போது இந்த இடம், அதாவது இந்த இடத்த நம்ம தமிழ்நாட்டுல எங்க இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு 500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்த வந்து ஹிட்லர் ஆராய்ச்சி பண்ணிக்கிறாரு. சரிங்களா? அவர் வரும்போது அப்பவே கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம். இத வந்து கண்டுபிடிச்சவன் ஏன் வெளியிடல? அப்ப வெளியிட்டானா இவனுங்க தான் உயர்ந்த ஜாதி அப்படின்னு தெரிஞ்சுங்க. அப்ப உயர்ந்த ஜாதின்னு சொல்லுங்கிறாங்கல்ல, அவனுங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? அவனை படைச்சதே நம்ம தான். அவன் வந்து என்ன பண்ணுவான், நாங்க எங்க இருந்து பிறந்தோம், நாங்க அங்க இருந்து பிறந்தோம்னு கதை விட்டு இருக்கோம். சரிங்களா? அப்படி இந்துன்னா என்னதுன்னு தெரியாது. புரியுதுங்களா? இப்ப எச்சி ராஜா பேசுறாரு, அதாவது அயோத்தி வந்து இங்க பாபர் மசூதி மாதிரி இங்க நடக்கணுமா பாபர் மசூதின்னு, அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ உலகத்தோட வந்து தலைவர் வந்து கரண்ட்ல இருக்கிறார். சரிங்களா? லைவ்ல இருக்கிறார். அப்போ அமெரிக்காவோட 25 மாகாணம் பனியால மூடப்படுது, வரலாறு காணாம. சரிங்களா? 3 மாகாணம் எரிஞ்சி சாம்பலாவது. அவன் வந்து உலகத்தோட வல்லரசு. ஆனா என்ன ஆகுது அவன் நிலைமை? இயற்கைக்கு முன்னாடி ஒண்ணும் பண்ண முடியல. அவன் இயற்கைன்னு சொல்றான், அதாவது வந்து நம்ம வந்து தெய்வம்னு சொல்றோம். அதாவது தமிழ வந்து ஒரு விஷயத்த வந்து உருவாக்கி வச்சிருக்கான்னா அதுல வந்து 1000 அர்த்தம் இருக்கும். முதல்ல நம்ம எல்லாம் வந்து தமிழன் தமிழன் சொல்றோம். தமிழன்னா யாருக்குமே அர்த்தம் தெரியாது. தமிழன்னா அர்த்தம் தெரியுமா யாருக்குன்னா என்னன்னு தெரியுமா? தமிழன்னா ஆண் பால் பெண் பால் இரண்டும் கலந்த பால். இப்ப வந்து ஒரு மகளிர் வந்து ஒரு வெளியூருக்கு போறாங்கன்னா, இல்ல ஒரு இந்தியாவுக்குள்ளேயே வேற எங்கன்னா போறாங்கன்னா அவங்களையும் தமிழன் தான் சொல்லுவாங்க. அப்ப வந்து அது ஆண் பால் பெண் பால் கிடையாது, அது பொது பால். புரியுதுங்களா? அந்த முதல்ல வந்து நான் விளக்கம் கொடுத்துட்றேன். உயிர் எழுத்தையும் மெய் எழுத்தையும் பெறுகிறது உயிர் மெய் எழுத்து. அப்படின்னா நம்ம உயிர் மெய் அந்த 216 எழுத்துல தான் நம்ம உடம்பு வந்து கட்டமைக்கப்பட்டிருக்குது. நம்ம ஒட்டுமொத்த உடம்பு மட்டும் கிடையாது, இந்த பிரபஞ்சமே, அதாவது மேல இருக்கிற சூரியன் சந்திரன் நம்ம என்னென்ன வெளியே பாக்குறோமோ எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது, ஒரு மரபணுக்குள்ளேயே இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து சைனாவோட டீப் சீக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? இப்ப வந்து அவங்க வந்து செயற்கை சூரியன் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இது வந்து குரான்ல வந்து சொல்லப்பட்டிருக்குது. செயற்கை சூரியன் இதை வந்து கண்டுபிடிப்பாங்க. இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி சூரியன் வந்து மேற்கில் உதிக்கும் அப்படி சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாரு குரான்ல, திருக்குறான்ல சொல்லுகிறார். சரிங்களா? அப்படி வந்து கிறிஸ்துவர்களா இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி, அவர்களோட புனித நூல் திருக்குரான், திரு விவிலியம். இப்போ நம்ம ஊர் பேரு எவ்வளோ ஊர் பேர் வருது, ஏன் திருன்னு இருக்கு பேரு? இப்ப திருவள்ளூர்னு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, திருவொற்றியூர்னு பக்கத்துல ஒரு ஊர் இருக்குது. திருவள்ளூர், வள்ளூர்னா வினை சொல். புரியுதுங்களா? திரு என்பது பெயர் சொல், வள்ளூர் என்பது வினை சொல். திரு வள்ளூர் அப்படின்னா வரணும்ல, பக்கத்துல ரெண்டா சேர்ற ஏத்துனா ஏன் வரல அப்படின்னா பெயர் சொல்லும் வினை சொல்லும் பிரிக்கிறது. இலக்கணம் இலக்கியம் இது வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து எப்படி வந்து இந்த மொழியை பயன்படுத்தணும் அப்படின்னு தான் சொல்லி வச்சுக்கிறாங்க. திருக்குறள், அதாவது 1330 திருக்குறள்ல திருவள்ளுவர் வந்து எல்லாமே வந்து இந்த உலகத்துக்கு வந்து தேவையான எல்லா விஷயத்தையும் அவர் வந்து சொல்லி முடிச்சிட்டாரு. புரியுதுங்களா? அவர் வந்து சொல்லாதது இந்த உலகத்துல வந்து எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே கிடையாது. அதனால வந்து தமிழ், அந்த தமிழ் அப்படின்றத வந்து நம்ம வந்து எப்படி படிக்கணும்னா அப்படிதான் படிக்கணும். அப்ப வந்து இதுல வந்து இந்த தமிழ்ல எத்தனை எழுத்து இருக்கு? 6 எழுத்து இருக்கு மொத்தம். ஒத்து அம்மு அழு. அப்போ இந்த ஒரு எழுத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஊனா வந்து உயிர், எத்துனா தத்துவம், உயிர் தத்துவம், உயிர் தத்துவம், அதுதான் தமிழ். புரியுதுங்களா?
அதுக்குதான் இதுதான் சாமி செய்தியாளர் சந்திப்பு தான் விளக்கம் கொடுத்தோம்னா, அதாவது இன்னைக்கு ஆன் பண்ணீங்களா, இன்னைக்கு வந்து பிப்ரவரி 8ஆம் தேதி நண்பகல் 12:01 மணிக்கு இந்த யுகமாற்றம் நடைபெற்று விட்டது. யுகமாற்றம் நடைபெற்று விட்டது. இறைவன் தனது கட்டுப்பாட்டில் இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டார். இனி இறைவனுக்கு எதிராக செயல்படுபவர்கள் யாரும் இந்த உலகத்தில் இருக்க போவது கிடையாது. புரியுதுங்களா? ஸ்ட்ரெயிட்டா வந்து மரண தண்டனை தான் எல்லாருக்கும். மரண தண்டனை, அதாவது மரண தண்டனை கொடூரமான தண்டனை ஒண்ணு இருக்குது. அது வந்து இப்ப இருக்கிற உலகத்துல வந்து வாழ்றது. அது வந்து யாருக்கு கிடைக்கும்னா, இந்த தமிழ் அழிக்கிற வேலையை பண்ணாம இறைவனை வந்து வெளியே வர விடாம, இறைவனை பத்தி தெரியாம மறைச்சுன்னு வராம, அதாவது மாப்பிள்ளை சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சா கல்யாணம்ன்ற மாதிரி அவன் வந்து இருப்பான். அவனுக்கு வந்து எதுவுமே வேலை செய்யாது. அவன் நரகம்னு எல்லாரையும் பயங்காட்டுகிறான். அந்த நரகத்தை உண்மையாலேயே பார்க்க போறது அவங்கதான். அவங்க யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்ப வந்து என்ன விஷயம் சுருக்கமா நான் சொல்றேன்னா, அதுதான் சொல்றேன். நீங்க வந்து ஏன் ஆம்புலன்ஸ் மாதிரி நான் சொன்னேன்னா, 819 கோடி மக்களோட தலையில வந்து நியூரான்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதாவது நரம்பணுக்கள் அந்த மூளையில இருக்கும். 1024 நரம்பணு. அந்த 1024 நரம்பணுலையும் ஒரு பின்னூட்டம் கொடுத்திருக்காங்க இந்த யுக மாற்றத்துக்காக. பின்னூட்டம் ஒட்டுமொத்த 800 உங்களுக்கு கிடையாது, எனக்கு கிடையாது. ஒட்டுமொத்த 819 கோடி மக்களுக்கும் உயிர்களுக்கும் அவர்கள் தலையில் இருக்கக்கூடிய 1024 நரம்பணுக்களுக்கு பின்னூட்டம் வழங்கப்பட்டு விட்டது. சரி, அததான் சொல்றேன். சப்ஜெக்ட் தான் சாமி சொல்றேன். அதுதான். அதனால என்ன பின்விளைவு நடக்க பின்விளைவு அனுபவிக்க போறது நம்ம தான். அது வந்து எல்லாமே இருக்கு. சரிங்களா? அந்த குறிப்பு வந்து நான் தரேன். அது யாருகிட்ட போய் இருக்கணும்? சரி, நான் உங்களை கேக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து உங்களை கேக்குறேன். இப்போ வந்து நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. அந்த விஷயம் தான் சொல்றேன். சரி, அந்த விஷயம் சொல்றேன் இருங்க. இப்ப நான் வந்து சொல்றேங்க விஷயத்த, நீங்க வந்து போடுறது உங்க விஷயம். சாமி, அத பத்தி சொல்றது வந்து நான் தெளிவா சொல்றேன். யுகம் மாற்றம் அப்படின்றது வந்து ஒருத்தருக்கு கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்துக்கும். நல்லா கேட்டுக்காங்க. உலக உருண்டை சுத்தின்னு இருக்குது, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பொதுவானது. இப்போ ஐயா இருங்க ஐயா, என்ன பேச விடுங்க முதல்ல. என்ன சொல்லுங்க. அது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அது உங்களுக்கு தெரியல சொல்லுங்க. அது உங்களுக்கு தெரியல சொல்லுங்க. அதாவது சரி, ஆதாரம் உங்களுக்கு சொல்லணுமா? இப்போ இருங்க, ஆதாரம் சொல்றேன். 4, அதாவது ஒரு யுகம்னா வந்து விஷயத்த மட்டும் சொல்றேன். எல்லாரும் ஒரு பக்கம் ஓடுறாங்க. நம்ம எதுக்கு சாகுறோம், ஏன் சாகுறோம்னே தெரியாம சாகக்கூடாது. புரியுதுங்களா? அதுக்குதான் இந்த செய்தியாளர் சந்திப்பு. அதாவது மக்கள் வந்து நிறைய மரணம் வந்து இதுக்கப்புறம் நிகழும். இந்த யுக மாற்றத்துல வந்து களை எடுக்கிற ப்ராசஸ், பயிர் பண்றாங்கல்ல, பயிர் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த பயிர்ல வந்து களை எடுப்பாங்க. அந்த களை எடுக்கிற நிகழ்ச்சி வந்து தொடங்கிடுச்சு. அந்த பரிவர்த்தனை துவங்கிது. புரியுதுங்களா? அந்த பரிவர்த்தனை வந்து எவ்வளவு நாள் நடக்கணும்? 49 நாள்ல நடக்கும். அந்த 49 நாள்ல ஒட்டுமொத்தமா
சாமின்னா உண்மையாலே யாரு அப்படின்னு வந்து யுக மாற்றம் நடந்துச்சா இல்லையா அப்படின்றது வந்து 49 நாள்ல வந்து தெரிய வந்துடும் இந்த உலகத்துக்கு. சரிங்களா? அடுத்தது எல்லாமே எங்க வருவாங்க? தமிழ்நாட்டை நோக்கி வருவாங்க, தமிழை நோக்கி வருவாங்க. தமிழ் பற்றி தான் ஆகணும். சரிங்களா? வேற வழி கிடையாது. தமிழ் தெரிஞ்சா மட்டும்தான் உயிர் வாழ முடியும். அப்படி வந்து இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய சக்தி வந்து யாருக்கு இப்ப கொடுக்கப்படுதுன்னா 13 கோடி தமிழர்கள், தமிழ் பேச தெரிந்த, தமிழ் எழுத தெரிந்த, தமிழ் படிக்க தெரிந்த 13 கோடி தமிழர்கள் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற போற 819 கோடி பேரை காப்பாற்ற போற தெய்வங்கள். காரணம் என்னன்னா, நம்ம எத்தனையோ மொழி, 5800க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குது. இந்த மொழியெல்லாம் வந்து வெறும் அது மொழிதான். ஆனா வந்து தமிழ் வந்து மொழி கிடையாது, அது வந்து கட்டமைப்பு. அதாவது உயிர் எழுத்துனா என்னன்னா, அந்த 12 எழுத்து என்னன்னா, இப்ப நம்ம ஒரு போன் வாங்குறோம், செல்போன் வாங்குறோம், அந்த செல்போன்ல ஃபீச்சர்ஸ்னு ஒண்ணு கொடுப்போம். அதுல கேமரா இருக்குது, இது வந்து இத்தனை ஜிபி இதுல வந்து மெமரி பண்ணி வச்சுக்க முடியும், இதுல வந்து இத்தனை டிஸ்பிளே. அந்த மாதிரி வந்து நம்ம உயிருக்கு வந்து அது ஃபீச்சர், அதுதான் வந்து உயிர் எழுத்து. புரியுதுங்களா? அப்போ ஒரு மனுஷங்கிட்ட வந்து என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதோ, கேமரா இருக்குது, மைக் இருக்குது, அந்த மாதிரி வந்து அந்த 12 எழுத்துக்கும் இப்ப நீங்க உங்களுக்கு டைம் இல்லைன்ட்டீங்க, அதனால ஆமா 49 நாள்ல அதிகப்படியான மரணங்கள் நடக்கும். அப்ப வந்து இதுக்கு வந்து காரணம் இப்போ எல்னினோ தடுக்கிறதுக்கு வந்து தமிழன் தான் வந்து காப்பாற்றணும். தடுக்கிறது வந்து என்னன்னா, அதாவது மாத்திரை மருந்துல வேலை செய்யாது. இதுதான் முக்கியமான விஷயம். அதாவது இன்னைக்கு உலகத்தையே வந்து கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது வந்து மெடிக்கல் மாஃபியா. அப்ப வந்து ஒரு சாதாரண மனுஷன் வந்து அவன் லெவலுக்கு முடிஞ்ச விஷயம் தான் செய்ய முடியும். அப்ப தெய்வம் வருதுன்னா மாஸ் பவர் காட்டணும்ல. அந்த இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, மருந்து மாத்திரை வேலை செய்யாது. எப்போ? 49 நாளுக்குள்ள கொஞ்சம் வேலை செய்யும். 49 நாள் தாண்டிடுச்சுன்னா மருந்து மாத்திரை வேலை செய்யாது. ஒட்டுமொத்த உலகம் பூரா அதுதான் நடக்கும். சரிங்களா? ஒட்டுமொத்த உலகம் பூரா நடக்கும். தப்பிக்கணும்னா என்ன பண்ணும், அததான் நான் சொல்றேன். புரியுதுங்களா? அதாவது இப்ப அவர் சொல்ற கேள்வி கரெக்ட். சரிங்களா? அவர் இப்ப கேள்வி கேட்டார், அதுக்கு நான் ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன். சரியா? துன்றதுக்கே சோறு இல்ல. புரியுதுங்களா? இப்ப இருக்கிற எப்படி இருக்குதுன்னா, ஊடகம் எல்லாமே எப்படி இருக்குதுன்னா, சாப்பிடறதுக்கு சோறு இல்ல. அப்ப சாப்பிடறதுக்கு வந்து அவனுக்கு சோறை வந்து அவன் பார்க்கணுமா, இல்ல குஷ்பு வந்து யார கல்யாணம் பண்ணிக்குதுன்னு பார்க்கணுமா? அந்த மாதிரிதான் அவர் கேட்ட கேள்வி. புரியுதுங்களா? அதனால வந்து நான் வந்து எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லுகிறேன், தேவநேய பாவனர் சொல்லாத விஷயத்த சொல்லின்னு இருக்கிறேன். சரியா? அப்புறம் மறைமலை அடிகள் சொல்லாத விஷயத்த சொல்லின்னு இருக்கிறேன். அவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லின்னு இருக்கிறேன். நடுவுல வந்து அவர் ஹியூமர் மாதிரி பேசுறாரு. விலங்குகளை தடுக்கிறதுக்கு வழி என்னன்னா, தமிழர்களோட பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம் இதுல எல்லாமே இருக்கு. சரிங்களா? நான் யாருக்கிட்ட சொல்ல, உங்க மூலியமா மக்களுக்கு தெரிவிக்கிறேன், அவ்வளவுதான். நான் யாருக்கிட்ட சொல்லணும், யாருக்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சாமி? ஆமா, இப்ப பிரதமர் நீங்க போனீங்கன்னா பிரதமர் பார்க்க தான் போறாரு. சாமி, மக்களை வந்து நாங்க காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்கதான் அவங்களை காப்பாத்திக்கணும். அதுக்கான வழியை மட்டும் தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? வழியை மட்டும்தான் சொல்ல முடியும், விளைவுகளை சொல்ல முடியும், வழியை மட்டும்தான் சொல்ல முடியும். 49 நாளுக்குள்ள என்ன நடக்கும்னா, சரி அதாவது சாமி இங்க பாருங்க, ஒண்ணு அறிவியல் ரீதியா என்ன பேச விடுங்க, அறிவியல் ரீதியா நான் விளக்கம் கொடுக்குறேன் அது எப்படி நடக்கும்னு. இல்லைன்னா நீங்க பேசுங்க. நீங்க நடுநாள்ல ஒரு கேள்வி, என்ன டாபிக்கே பிடிக்க விட மாட்டீங்க, எதையோ பேசுறீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பேச முடியாது. புரியுதுங்களா? உங்களுக்கு விஷயம் தெரியணும்னா அறிவியல் ரீதியா நான் சொல்லிடுறேன். சாமி, விளைவுகளை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. சரியா? அதாவது
இது வந்து 12/1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு, தெரியுங்களா? இந்த பரிவர்த்தனை இது வந்து 49 நாள்ல முடிஞ்சிடும், தெரியுங்களா? அதாவது அப்டேட் சொல்றீங்க, அப்லோட் பண்ணது தொடங்கியாச்சு. இந்த அப்லோட் வந்து 49 நாள்ல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மனுஷனோட மரபணு, அதாவது 4 மரபணு சொல்லல, அந்த 4 மரபணுலயே வந்து மாற்றம் வந்துடும். அப்ப மாற்றம் வந்துடும்னா, இப்ப மனுஷன் வந்து ஒரு உணவை சாப்பிட்றான், நாய் ஒரு உணவு சாப்பிடுது, சரியா? இப்ப சிங்கம் வந்து பச்சையா சாப்பிடுது, நம்ம பச்சையா சாப்பிடல. அந்த மாதிரி வந்து நம்ம உடம்பு வந்து எதை ஏத்துக்கும், அந்த மாற்றம் வந்து உடம்புலயே கொண்டுருவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. அது ஏன்னா படைச்சது தெய்வம், அந்த தெய்வம் வந்து பண்ணிடும், உடம்புல வந்து மாற்றத்தை பண்ணிடும், சரியா? அப்போ நம்ம வந்து இப்ப தலைவலிக்கு ஒரு மாத்திரை போடுறோம், உங்களுக்கு தலைவலி சரியா போகுது, சரியா? இப்போ 49 நாளுக்கு அப்புறம் தலைவலி யாருக்கும் மாத்திரை போட்டா சரியா போவாது. ஜுரத்துக்கு மாத்திரை போட்டா ஜுரம் சரியா போவாது. இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்யாது. இது வரைக்கும் ஒட்டுமொத்தமா இந்த உலகத்துல கண்டுபிடிச்ச மாத்திரை மருந்து எல்லாமே பயனில்லாமல் போகும். டாக்டர் எல்லாரும் படிக்கிறது வேஸ்ட். இன்ஜினியரிங் எல்லாம் எப்படி வேஸ்டா வீணா போனாங்களோ அதே மாதிரி டாக்டர் எல்லாம் 49 நாள்ல வீணா போறாங்க. இப்ப ஜிபிஎஸ் ஒண்ணு வந்து இதுல வரும், நான் சொல்றேன், பேச விடுங்க, நடுல கேள்வி கேட்டுக்கிறீங்க. பேச ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நல்ல டைவர்ட் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? என்ன நடக்கும், அது எப்படி தப்பிக்கணும்னு நான் சொல்றேன். அப்போ எந்த நம்ம தப்பிக்கிறது வந்து எப்படின்னா, நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம வாயினால் தான் நடக்குது. ஏன்னா வந்து அன்னிச்சை தன்னிச்சை, இந்த அன்னிச்சையா நடக்கிறதுனால நம்ம சுவாசம், இப்ப காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சுவாசிச்சு நினைக்கிறீங்க, நைட் யாரு சுவாசிக்கிறது? நம்மளுக்கு காலைல தூங்கி எழுந்துக்கிற வரைக்கும் யாரு பொறுப்பு? அன்னிச்சையா நடக்குது. அப்ப அந்த அன்னிச்சையா நடக்கிற விஷயத்துல பிரச்சனை கிடையாது. அதுல காத்துல மாசு வந்து ஏற்படுத்துறாங்க, அது வேற விஷயம். இப்ப நம்ம சாப்பிடுற பொருள், உணவு பொருள், அது மாத்திரையா இருந்தாலும் சரி, மருந்தா இருந்தாலும் சரி, நம்ம உமிழ்நீர்ல கலந்து உடம்புல போனாதான் அது வேலை செய்யும். இப்ப நீங்க மாத்திரையே சாப்பிடுறதா கூட அந்த மாத்திரையை வந்து கட்சிதான் மென்னுதான் முழுங்கணும், புரியுதுங்களா? மருந்து குடிக்கிறதா வாயில போட்டு குழைச்சுதான் முழுங்கணும், அதுதான் அப்டேட், புரியுதுங்களா? அப்படி வந்து வாயில வந்து இது வந்து செக்யூரிட்டி, சரிங்களா? இதை மீறி தான் உள்ள போனோம் உடம்புக்குள்ள. வாயில வந்து செக்யூரிட்டி செக்கிங் முடிக்காம எந்த பொருள்னா உள்ள போயிடுச்சுன்னா அது வந்து பின்விளைவை ஏற்படுத்தும், புரியுதுங்களா? இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஏதோ ஒரு முழுங்கிட்டோம்னா பின்விளைவுனா அப்புறம் தான் வராது, உடனடியா வேலை செய்யும், உடனடியா நடக்கும் பின்விளைவு, அடுத்த செகண்ட்லயே காட்டும். உடல் வந்து ஒவ்வாமை இது வந்து நடக்கும். இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சுக்கணும் அப்படின்னா ஒரே வழி என்னன்னா, தமிழர் கண்டுபிடிச்ச மருத்துவ முறைகள் அதை வந்து பின்பற்றணும். எல்லாரும் வந்து உடல் உழைப்பை செலுத்தணும். முதல்ல நம்ம வந்து உடல் உழைப்பு, யாருக்குமே வந்து உடல் உழைப்பு கிடையாது. இன்னைக்கு எல்லாம் போனை வச்சுக்கினே உட்காந்து இருக்கிறாங்க, போய் வாக்கிங் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் உடல் உழைப்பு கிடையாது. உடல் வந்து உழைக்கணும், மூச்சு பயிற்சி பண்ணணும். தப்பிக்கிறதுக்கு வழி இதான், மூச்சு பயிற்சி. அப்புறம் வந்து எதனா வந்து உடற்பயிற்சி, அப்புறம் வந்து தியான பயிற்சி. தியானம்னா அமைதியா உட்கார்றது, அவன் சொல்லி கொடுக்குறதுன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. மூச்சு பயிற்சினா நம்ம மூச்சை இழுத்துட்டு விடுறது தான் மூச்சு பயிற்சி, அது நம்ம இஷ்டம், எப்படி வேணா பண்ணிக்கலாம். தியான பயிற்சினா கண்ணை மூடி அமைதியா உட்கார்றது தியான பயிற்சி, அதே நம்ம எப்படி வேணா பண்ணிக்கலாம். உடற்பயிற்சினா நம்மளுக்கு என்ன உடற்பயிற்சி, கையை கால ஆடுறது தெரியுது, பண்ணிக்கலாம். இது மூணும் பண்ணியே ஆகணும் எல்லாமே, தெரியுங்களா? அந்த மூச்சு பயிற்சின்றது வந்து நரம்புக்கு நல்லது, சரிங்களா? 49 நாள்ல இதுக்கப்புறம் ஃபுல்லா பண்ணிதான் ஆகணும். இனி வரும் காலங்கள்ல பண்ணிதான் ஆகணும். உயிர் வாழ்றதுக்கு பண்ணிதான் ஆகணும், சரியா? அப்படி எங்களுக்கு வேணாம் உயிர், நாங்க போய் சேர்றோம்னா அடுத்த இப்ப திருப்பி நீங்க வரதான் போறீங்க, அடுத்த இதுல திருப்பி வருவீங்க. இருங்க, என் பேர் வந்து ஓ ஆவன் ஆதிரு வடிவேல் குப்புசாமி. ஐயா இப்ப பதிவு பண்ணிக்கலாம். அதாவது தேசிய மனிதவள உதவும் கரங்களுடைய நிறுவனர், என்னுடைய பேரு டாக்டர் KPM பக்ஸ். தேசிய மனிதவள உதவும் கரங்கள். இப்ப ஐயாவுடைய கருத்து என்னன்னு கேட்டா, யுகம் மாற்றம். அதாவது இப்ப இருக்கிற தமிழ் அப்படிங்கிற ஒரு முன்னோக்கி அவர் பேசினாரு. அப்ப தமிழ் தான் இனிமே ஆட்சி ஆள போகுதுங்கிறத அவர் சொன்னார். தமிழ் தான் ஆட்சி ஆள போகுது, இதுவரையிலும் தமிழை வந்து எல்லாரும் மறைச்சிட்டாங்க, தமிழ் ஆட்சி ஆள போகுதுங்கிற கருத்தை அவர் வலியுறுத்தினார்.
இந்த 49 நாள் யுகம் மாற்று அடையும். இந்த பிப்ரவரி 8ல இருந்து வரக்கூடிய 49 நாள் கழித்து 49 நாளுக்கு அப்புறம் யுகம் மாற்றும் அவருடைய கருத்தை மாறிடும். அவர் பதிவிட்டு இருக்கிறார். 49 நாளைக்கு அப்புறம் அனைத்து வேலை செய்யாது, மருந்து மாத்திரை வேலை செய்யாது, அனைவரும் தமிழ் இப்ப நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதாவது அலோபதி, ஹோமியோபதி இந்த மாதிரி தான் வரும். இங்கிலீஷ் இதெல்லாம் இதாகாது. அப்ப யாரெல்லாம் மாற்றம் அடைகிறார்களோ யுக மாற்றம் இது தெரியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்மொழிஞ்சிருக்காரு. அதுக்கு நம்ம ஆதரவு கொடுத்திருக்கிறோம். நல்லாட்சி மலரணும், எல்லா மக்களும் நல்ல பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லித்தான் இப்ப அந்த மீட்டிங்கை அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். இதுதான், வேற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இறையாட்சியில இறைவனுடைய ஆட்சி, நேர்மையான ஆட்சி. ஏன்னா இன்னைக்கு தமிழ வந்து யார் யாரும் நம்ம பண்றாங்க, ஏன்னா அனைத்து தரப்பட்ட மக்களும் தமிழ் அப்படிங்கிற உதாரணம் தான் பண்ணியிருக்கிறார். நம்ம எல்லாரும் தமிழர்கள் தான். ஒருவருக்கு தாய்மொழி தமிழ், ஒருவருக்கு தாய்மொழி தெலுங்கு, ஒருவர் தாய்மொழி இப்படிதான் இருக்கும். அப்ப அனைத்தும் தரப்பட்ட இறைவனுடைய ஆட்சி, நேர்மையான ஆட்சி அப்படிங்கறத அவர் கருத்தை பதிவிட்டிருக்காரு. இதுதான். வேற எதுவும் கேள்வி இருக்குங்களா? வேற எதுவுமே இல்ல. எங்களை அரவணைச்சு ஒரு தடவை நீங்க வெயிட் பண்ணி கேட்டதுக்கு தேசிய மனித உதவும் கரங்க சார்பாக எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அரசியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க. 1000 2000 கொடுத்து தான் ஆட்சி அமைக்கிறாங்க. போன நடந்த தேர்தலா இருக்கட்டும், இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து தேர்தலுக்கு ஆலோசனை பெறுவதற்கு பிரசாந்த் கிஷோர்ட்ட 350 கோடி கொடுத்து ஆலோசனை பண்ணி தான் ஆட்சி அமைச்சிட்டாங்க. இந்த ஆட்சிகள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அதுங்க கேள்விக்குறியா இருக்கு. அதை நம்ம எல்லாம் இங்க வந்து எடுத்துக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா தமிழ் மொழின்றது சிபிஎஸ்இ இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கூல்கள் தான் இன்னைக்கு வந்து டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு. தமிழ் வந்து மீண்டும் எழுச்சி பெறணும். அதுதான் இந்த 2025 ஆட்சி நாங்க அமைக்க போறோம். இந்த பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து இந்த இறையாட்சியின் நோக்கம் இன்னையிலும் துவங்குது. 2026ல 2025 பிப்ரவரி 8ல இருந்து 2026 ஜனவரிக்குள்ள இறைவனுடைய ஆட்சி அமைக்க போறோம். அது தமிழனுடைய ஆட்சி. இந்தியாவின் தலைமை பதவிக்கு தமிழன் வரப்போகிறார். ஏன்னா இங்க இந்தியாவில் கூடிய ஆட்சியே தமிழனுக்கு எதிராகத்தான் இங்க இருக்கிறது. 13 மீனவர்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாரும் கேள்வி கேட்கல. இது வந்து நம்ம குறிப்பா நீங்க பதிவு பண்ணிக்கீங்க. 13 மீனவர்களை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. யாரும் இங்க வந்து கேள்வி கேட்கல. இங்க வந்து தமிழர் வந்து தமிழ்நாட்டை ஆள வேண்டும், இந்தியாவையும் தமிழர் ஆள வேண்டும். அவர்களுக்கு தான் வந்து நல்ல ஒரு அனைவரையும் ஜாதி மதம் மொழி கடந்து ஒரு நல்லாட்சியை கொடுக்க போறோம் தமிழன் மூலியமா. அந்த கட்டமைப்பு தான் இறையாட்சி. ஒரு நல்ல நேர்மையான ஆட்சியாளர் வரப்போறாரு. 2025 துவக்கத்துல இருந்து 2026 அடுத்த தேர்தலுக்குள்ள நல்ல நேர்மையான ஆட்சியாளர் வரப்போறார். அழிவில்ல ஆட்சியாளர். இது வந்து கோரக்கர் அருளிய சந்திரரேகை ப்ரொடெக்ஷன்ல இருக்கு. 2025ல ஒரு தமிழன் இந்தியாவோட பிரதமரா வருவார் ப்ரொடெக்ஷன்ல இருக்குங்க. அதைத்தான் ஆட்சி அமைக்கிறதுக்காக நாங்க இங்க அறிவிக்க வந்தோம் பிரஸ் மீட்ல. 2026 தேர்தலுக்கு நடக்கும். இந்தியாவின் தலைமை பதவிக்கு பிரதமர் பதவிக்கு சித்தர்கள் ப்ரொடெக்ஷன்ல இருந்த ஒருத்தர் வந்து கண்டிப்பா ஆட்சி அமைக்க போறாரு. அது எல்லாரும் பார்க்க போறீங்க. அவர் வந்து இந்தியாவில் ஆட்சி அமைத்த பின்பு ரஷ்யா உட்பட்ட நாடுகளுடன் நட்பு மேற்கொண்டு உலகளாவிய ஒரு ஆட்சியை அமல்படுத்துவார். அமெரிக்காவின் ஏகாதிபத்தியத்தை எல்லாம் எதிர்த்து உலக மக்களுக்கு நன்மை பயக்கும் ஆட்சியாக இந்த தமிழனுடைய ஆட்சி இருக்கும். இது வந்து ப்ரொடெக்ஷன்ல இருக்கு. இதை நீங்க பதிவு பண்ணிக்கீங்க. உலக மக்கள் எல்லாருக்குமான ஒரு பொதுவான ஆட்சி. ஏன்னா இங்க நடக்கிறது ஜாதி அரசியல், மத அரசியல், மொழி அரசியல் நடக்குது. குறிப்பா இளநாட்டிகள் வந்து மனித குலத்துக்கு எதிராக செயல்படுறாங்க. கொரோனா வைரஸ் வந்துச்சு, பல லட்சம் மக்கள் இறந்து போனாங்க. யாரும் எந்த கேள்வியும் கேட்கல. அரசியல்வாதிகள் எந்த பொருளாதார உதவியும் செய்யல. இதெல்லாம் மாற்றி அமைத்து ஒரு நேர்மையான ஆட்சியாளர் வருகிறார். அவர் அமைக்க போற ஆட்சி தான் அந்த இறையாட்சி. அந்த ஆட்சி 2026க்குள்ள அமையும். இதைத்தான் நாங்க இங்க சொல்ல வந்தோம். அதனால வந்து இந்த பாரத பிரதமர் கவனத்துக்கு கொண்டு போங்க. இங்க இருந்தால் ஒரு ஆட்சியாளர் வருகிறார், உலகத்தை அவர் ஆட்சி செய்வார். ஆசியா ஃபுல்லா அவரோட கட்டுப்பாட்டு. வணக்கம். ஆட்சியாளர்கள்